கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் 15:1 முதல். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சத் தோட்டக்காரர். 2. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இங்க தேவனுக்கும் நமக்குமான உறவை ஒரு உதாரணத்தோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விளக்குகிறார். என்ன சொல்றார் பாருங்க, நான் மெய்யான திராட்சை செடி. நிறைய உதாரணங்களை அவர் ஒப்பிட்டு சொல்றத நம்ம பார்த்திருக்கலாம். உதாரணத்துக்கு இந்த அதிகாரத்துல எதை ஒப்பிட்டு சொல்லி இருப்பார் அப்படின்னா, நாம கொடிகளாக இருக்கிறோம், அவர் செடியாக இருக்கிறார், நாம் அவருடைய நண்பர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கும். இந்த அதிகாரத்துல இந்த வசனத்துல இயேசு கிறிஸ்து மெய்யான திராட்சை செடியா, நம்ம எல்லாருமே கொடிகளா. இந்த உறவில் நமக்கு உரிமைகளும் கடமைகளும் இருக்கிறது. தேவனுக்கும் நமக்குமான உறவில் உரிமைகள் சுதந்திரம் இருக்கிறது. எந்த அளவுக்கு நமக்கு உரிமைகளும் சுதந்திரமும் இருக்கிறதோ அது போல நமக்கு பொறுப்பும் கடமையும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு செடியில ஒரு கொடி இணைந்திருக்கும் போது அந்த கொடிக்கு தேவையான ஆற்றல், உயிர், உணவு, அது கனி கொடுக்கிறதற்கு என்ன தேவையோ அது எல்லாமே செடியிலிருந்து தான் கொடிக்கு என்ன செய்யும், செல்லும். தன்னுடைய வாழ்வை கொடிக்கு அது கொடுக்கிறது. தன்னுடைய எல்லாவற்றையும் அது பகிர்ந்து கொள்ளுகிறது. அப்போ அந்த கொடியோட பொறுப்பு அதுல என்ன இருக்குது? அது பரிசாக செடியோட வாழ்வை அது பெற்று கொள்ளுகிறது. கொடியோட பொறுப்பு அந்த இடத்துல என்ன அப்படின்னா, அந்த செடியோடு இணைந்திருத்தல், நிலைத்திருத்தல். இதுதான் அந்த கொடியோட பொறுப்பு. இதே அதிகாரத்துல விசுவாசிகளாகிய நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நண்பர்களாக குறிப்பிடுகிறார். நண்பர்கள் அப்படின்னா அதுல என்ன உரிமை, என்ன பொறுப்பு இருக்க முடியும்? நண்பர்களாக நாம் இருக்கும் போது ஒருவருக்கொருவர் நம்முடைய விருப்பங்களை அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய நெருங்கிய நண்பர்களுக்கு அவர்களுடைய விருப்பம் என்ன அப்படிங்கிறது நமக்கு என்ன செய்யும், தெரியும் இல்லையா? அது போல தேவனுடைய நண்பர்களாக நாம இருக்கும் போது அவருடைய விருப்பத்தை நம்மளால என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். அது நம்முடைய உரிமை, சுதந்திரம். இதுல நம்முடைய பொறுப்பு, கடமை என்ன அப்படின்னா, அந்த விருப்பத்திற்கு கீழ்ப்படுகிறது. அதுதான் நம்முடைய பொறுப்பு, கடமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பார்க்கலாம், யோவான் 15வது அதிகாரம் 1 முதல். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சத் தோட்டக்காரர். 2. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நிறைய திராட்சை செடிகள் இருக்கலாம், ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மெய்யான திராட்சை செடியா. இதுல இன்னொரு எதனால இது மெய்யான திராட்சை செடி, நானே மெய்யான திராட்சை செடின்னு ஏன் அதுல சொல்லப்பட்டிருக்கு? உலகமும் ஒரு திராட்சை செடிதான். அதோடு இணைந்திருக்கும் போது அந்த உலகத்தில் உள்ள வாழ்வை நாம் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அவரோடு நாம் இணைந்திருக்கும் போது தேவ வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரொம்ப ஒரு அழகான ஒரு உதாரணத்தோடு இங்கு சொல்லப்பட்டிருக்கு. மெய்யான திராட்சை செடி ஒன்றே ஒன்றுதான், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அதுதான் இதுல சொல்லப்பட்டிருக்கு. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். இயேசு கிறிஸ்து திராட்சை செடியா, அதுவும் மெய்யான உண்மையான திராட்சை செடி அவர்தான். நமக்கு ஜீவனை கொடுக்கின்ற திராட்சை செடி, வாழ்வை கொடுக்கின்ற திராட்சை செடி இயேசு கிறிஸ்து மட்டும்தானா. என் பிதா திராட்சை தோட்டக்காரர். நம்ம தோட்டத்துல செடிகள் எல்லாம் வச்சிருக்கிறோம். அதை பராமரிக்கிற நமக்கு தான் எந்த நேரத்துல என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? அதுவும் இந்த திராட்சை தோட்டத்துல அதை பராமரிக்கிறவர்களுக்கு தான் எந்த நேரத்துல எதை கட் பண்ணணும், அதுவும் எந்த அளவுக்கு அதை கத்தரிக்கணும், அது கனி கொடுக்கும்படி எந்த இடத்த வெட்டி விடணும் அப்படிங்கிறது
அந்த தோட்டக்காரருக்கு தான் தெரியும். அதுதான் 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ. அப்போ நம்மள கனி கொடாமல் இருக்கிற கொடியும் இருக்கும். அந்த கனி கொடாமல் இருக்கிற கொடிய அவர் என்ன செய்கிறாரா? அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் செய்கிறார். ஒரு சர்ஜரி மாதிரி, ஆபரேஷன் மாதிரி இல்ல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த இடத்துல நம்ம தேவன் நம்மை சுத்தம் செய்கிறார். கனி கொடுப்பதற்காக தேவையில்லாத கொடிகளை அறுத்து போடுகிறார் அப்படின்னு சொல்லி நினைத்த உடனே நம்ம தீமையான காரியங்கள் நமக்கு வருகிறது நம் நினைவுக்கு, இல்லையா? ஏன்னா நம்ம தேவனை பத்தி தவறுதலாகவே நிறைய நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம். நம்மை சரி செய்வதற்காக, அவருடைய உறவில் நிலைத்திருப்பதற்காக, அவரை அறிந்து கொள்ள செய்வதற்காக அவர் தீமையான காரியத்தை கொண்டு நம்ம என்ன செய்ய மாட்டார்? சோதிக்க மாட்டார். கனி கொடுப்பதற்காக தீங்கான ஒரு காரியத்தினால் நம்மை சுத்தம் செய்ய மாட்டார். அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கும், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எதனால அங்க சீஷர்கள் சுத்தமாய் இருக்கிறாங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசத்தினால், அவருடைய வாயிலிருந்து வெளிப்பட்ட தேவ வார்த்தைகளினால் அங்க சீஷர்கள் சுத்தமாயிருக்கிறாங்க. தீமோத்தேயுல சொல்லப்பட்டிருக்கும், அவருடைய வார்த்தை, அந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு நீதியை கற்றுத் தருகிறார், நம்மை அவர் வழியில் நடத்துகிறார், நம்மை சரி செய்கிறார், நம்முடைய தவறுகளை திருத்துகிறார். இது எல்லாமே அவருடைய வார்த்தையின் மூலமாக தான் அவர் செய்கிறார். நம்முடைய அறியாமையினால் நாம் அவரை விட்டு விலகி அங்கு சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறதினால், நம்ம தீங்கான காரியத்திற்குள் செல்லும் பொழுது அவரை பற்றி பிடிக்கும் போது அதிலிருந்து அவர் நமக்கு என்ன செய்கிறார்? விடுதலை கொடுக்கிறார். அதனால நம்ம தவறுதலாக என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த தீமையான காரியத்தின் மூலம் நான் தேவனை அறிந்து கொண்டேன், இதன் மூலம் நான் தேவனோடு நெருங்கி சேருவதற்கு எனக்கு இந்த தீமை அனுமதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நாம் தவறுதலாக நினைக்கிறோம். நம்ம தேவனை அறிந்து கொள்றதுக்கு ஒரு தீமையை அனுபவிச்சுட்டு தான் வரணும்னு அவசியம் கிடையாது. நம்ம நேராகவே அவருடைய வார்த்தையின் மூலம் அவரை அறிந்து அந்த உறவிற்குள் வந்து விடலாம். ஆனால் எல்லோரும் அந்த மாதிரி வர முடிவது இல்லை. ஒரு தீமைக்குள்ள சென்றுதான் அதுல இருந்து எப்படி வெளியில வரணுங்கிறது தெரியாம தேவனை பிடித்து கொண்டு அவரை அறிந்து வெளியில வருகிறோம். இதனால அதை தேவன் தருகிறார்னு தவறுதலாக நினைக்கிறோமே தவிர, ஆனா சத்தியம் என்ன சொல்லுதுன்னா, அவருடைய வார்த்தையின் மூலமாக தான் அவர் நம்மை சுத்தம் செய்வார். அவருடைய வார்த்தையின் மூலமாக தான் அவருடைய உறவிற்குள் நம்மை அழைத்து செல்லுவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம் அனைவரோடும் கூட இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுவதற்கு இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.